நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷலாட்டு சர்க்கரை பொங்கல் வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட குக்கர்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தை எடுக்கிறீங்களோ அதிலே வந்து நம்ம வந்து தண்ணி வெல்லம் எல்லாமே அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துடலாம். இதே போல் ஒரு 3லேருந்து 4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறுற டைமுக்குள்ளாடி நம்ம வெல்லம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் வந்து நல்லா கலராக இருக்கிற வெல்லம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பாயசம் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தேவைக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப்பு அரிசிக்கு நமக்கு 2 கப்பு வெல்லம் வந்து நல்லா இனிப்பு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போதும்னா ஒரு 1.25லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 கப்பு வெல்லம் எடுக்க போகிறேன். இப்போ அதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெல்லம் வந்து நம்ம 2 கப்பு எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ 1 கப்பு இதில் சேர்த்தாச்சு. இது வந்து 2வது கப்பு வெல்லம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி வடித்து எடுக்க போகிறோம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து காய்ச்சி வடித்து எடுக்க போகிறோம். வெல்லம் வந்து கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம வந்து வடிகட்டி தனியாக வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பொங்கல் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்து கொடுக்குறேன். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம், அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் வந்து மாவு பச்சை அரிசி எடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். இது வந்து பொன்னி பச்சை அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சை அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கூடவே ஒரு 1/2 கப்பு பாலும் கூட இதில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசியை சேர்த்து கொடுத்துக்கலாம். அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம், அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஏற்கனவே இங்கே வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா வேண்டாம். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே அதை சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சு வெந்திருக்குது. நல்லா குலைவாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கரண்டி போட்டு மேஷ் பண்ணணும்னு இல்லை, நல்லா மேஷ் ஆகிருக்குது. இனி இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். இதில் நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்ச வெல்லத்தை இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த வெல்லமும் இந்த அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு நிமிஷம். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம். நீங்கள் பொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இனி நெய்யில் வந்து கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சூடானோடனே நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸ் இதில் சேர்த்துடலாம். நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், அதுவுமே தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எப்படியும் பாதினியே காலம் வந்துருங்க. அதுதானே நெய்யோடு அதை ஊற்றி போவாங்க. நெய்யை ஊற்றுங்கம்மா. ஊற்றம்பளே நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மேலே ஊற்றிப்பேன். இல்லை என்ன 2 விசில் மட்டும் அடிக்கிட்டு 2 தானே ஆச்சு. கொஞ்சம் திக்காக விட்டு அதுக்குள்ள ஊற்றலாம். கட் பண்ணிட்டா. ஆமாம்.
இப்போ பொங்கல் வந்து ஏதேசம் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயில் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இனிப்பு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு, இதுவும் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நெய் சேர்த்து மேலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பொங்கல் வந்து சர்வ் பண்ண அளவுக்கு ரெடி ஆகிட்டு, நான் இப்போ வீடியோக்காக வேண்டி தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நெய்யெல்லாம் சேர்த்து அந்த நட்ஸ் எல்லாம் மேலே போட போகிறேன். நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இருக்கும்போதே ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு, இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பானையில் தான் வைக்கிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து நம்ம தண்ணி வைக்கல கொதித்து அது பொங்கி மறைஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Yeah.